அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கங்கள். இந்த அனுதின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளின் தலைப்பாக நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டது ரிட்டர்ன் ஃப்ரம் பேக் ஸ்லைடிங், பின்மாற்றத்திலிருந்து பின் செல்வதிலிருந்து நாம் வெளிவரும்போது என்ற தலைப்பிலே உங்களுக்கு இந்த நாளின் தியானத்தை தியானிக்க விரும்புகிறேன். அதனுடைய காரியம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் வளர்ச்சி அடையும் போது திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பின்மாற்றத்துக்குள்ளாய் அதாகப்பட்டு தனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு அங்கே தடைபடும் போது என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது, அந்த இடத்திலே அவன் விழுந்து போகிறவனாய், அவன் இழந்து போகிறவனாய் காணப்படுகிறான். நாம் நன்றாக தெரியும், கெட்டகுமான் ஆண்டவர் தகப்பனோடு கூட அவன் சேர்ந்து இணைந்து கீழ்ப்படிந்து இருக்கும்போது இருந்த ஆசீர்வாதம் அவன் பிரிந்து சென்றபோது அவனை விட்டு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இணைப்பு நம்முடைய படைத்த இறைவனுடன் இருக்கும்போது உண்டாகும்படியான காரியம்தான் அவரோடு கூட நாமும் அந்த பெருக்கத்துக்குள்ளாய் வருகிறவர்களாய் இருக்கிறோம். அதை குறித்து யோபு பக்தன் சொல்லுகிற காரியம் என்ன? யோபுவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே 22ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். அங்கே 23ஆம் வசனம் சொல்லு, நீ சர்வவரிடத்தில் மனம் திரும்பினான் என்று சொல்லி அவனுடைய சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள். நீ சர்வவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று சொல்லி அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தூரமாக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மனம் திரும்புதல் நம்மை அந்த சர்வ வல்லவர் வீடை நம்முடைய வாழ்க்கையை கட்ட வல்லவராக இருக்கிறார் என்று அங்கே யோபுவின் சிநேகிதர்கள் அவனை மனம் மடிய பேசுகிறார்கள். அவன் உத்தமனாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு ஆண்டவர் பிசாசின் அனுமதி கொடுத்ததினாலே அங்கே அவன் பின்மாற்றத்தில் இல்லை, இருந்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொண்டவனாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தான், அவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். நாம் பின்மாற்றத்தில் இல்லாதபடிக்கு தேவனோடு இணைந்திருக்க எப்பொழுதும் நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.